வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து. 28 துறைமுகங்களின் செயல் திட்டங்கள் குறித்து IAS, IPS அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இன்று பொறுப்பேற்றார் மாணிக்கம் தாக்கூர். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணத்தை பெற்ற உதவியாளர் இளஞ்செழியன் மோசடி வழக்கில் அமைச்சர் சிவசங்கருக்கு சம்மன். அதிமுகவிலிருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் MR விஜயபாஸ்கர் ராஜினாமா. இன்றைய போராட்டம் ட்ரெய்லர் தான், இனிமேல் தொடரும் என சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு ஆவேசம். இனி விரிவான செய்திகளை காணலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று தனது 68வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் துணிச்சல், எளிமை, பணிவு மற்றும் பொது சேவைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட அவரது பயணம் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நலிந்த மக்களின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தேச சேவைக்கு தன்னை அர்ப்பணித்துள்ளார் என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நலனுக்காக அவரது குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்பு நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது என்றும் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 28 துறைகளில் செயல் திட்டங்கள் குறித்து IAS, IPS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைந்து 1 மாதத்தை கடந்துள்ள நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் IAS, IPS அதிகாரிகளுக்கான மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநாட்டில் காவல்துறை DGP, அனைத்து அரசு துறை செயலாளர்கள், மாவட்ட கலெக்டர்கள், காவல்துறை சூப்பரிண்டுகள், சரக DIGக்கள், IGக்கள், வனத்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டை 3 அமர்வுகளாக பிரித்து நடத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இன்று நடைபெற்று வரும் முதல் அமர்வில் கலெக்டர்கள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த அமர்வில் சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, மாவட்டங்களில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், பொது சுகாதாரம், போதையில்லா தமிழ்நாடு திட்டம், வெற்றி தமிழக தொலைநோக்கு திட்டம் என 28 துறைகளில் செயல் திட்டங்கள் குறித்து IAS, IPS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முக்கிய ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாணிக்கம் தாக்கூர் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு மாநில காங்கிரசின் புதிய மாநில தலைவராக மாணிக்கம் தாக்கூர் இன்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை தனது பொறுப்புகளை மாணிக்கம் தாக்கூரிடம் ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தேர்தல் மேலிடை பொறுப்பாளர் கிரிஸ் ஜோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டனர். K. அழகிரிக்கு பின்னர் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் செல்வ பெருந்தகை மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். செல்வ பெருந்தகையின் பதவிக்காலம் இன்னும் முடிவடையாத நிலையில் அவரை தலைமையிடம் தன்னை விடுவிக்குமாறு கோரிக்கை வைத்த நிலையில் மாணிக்கம் தாக்கூரை நியமித்து தலைமை அறிவிப்பு வெளியிட்டது. இந்த நிலையில் இன்று மாணிக்கம் தாக்கூர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த திமுக அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் இளஞ்செழியனை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் அமைச்சர் சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம்
குன்னம் தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கடந்த திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டார். மேலும் மின்சாரத்துறையும் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது. இதனிடையே தனது மகனுக்கு போக்குவரத்து துறையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் இளஞ்செழியன் மீது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவர் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சிவசங்கரின் உதவியாளர் இளஞ்செழியனை கடந்த 24ஆம் தேதி கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட இளஞ்செழியனிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் மோசடி செய்த வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். போக்குவரத்து துறையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் மோசடி செய்ததாக இளஞ்செழியன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் பணத்தை வாங்கிக் கொண்டு மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவிலிருந்து இதுவரை 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அதிமுக கரூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை ஆகிய 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 6 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதியை தவிர்த்து ஏனைய 5 தொகுதிகளிலும் அதிமுக உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததால் காலியானது. இந்த நிலையில் கரூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று சென்னை தலைமை செயலகத்திற்கு வந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தனது சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவரும் தாவேகாவில் இணைய இருப்பதாக தெரிய வருகிறது. அதிமுகவிலிருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெளியேறியதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் 41ஆக குறைந்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் காலியான தொகுதிகளின் எண்ணிக்கையும் 7ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து விரைவில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கரூர் தொகுதியும் சேர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய போராட்டம் ட்ரெய்லர் தான், இனிமேல் தொடரும் என சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு ஆவேசமாக பேசியுள்ளார். அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க கோரி திமுக மாணவர் அணியினர் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு ஆவேசமாக பேசினார். அப்போது இன்றைய ஆர்ப்பாட்டம் ட்ரெய்லர் தான், இனிமேல் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், சாதி மதம் தொடர்பான வழக்குகளை ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதி அளிக்கக்கூடாது என்று திருச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தமின்முன் அன்சாரி வலியுறுத்தினார். திருச்சியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான தமின்முன் அன்சாரி வருகை புரிந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் தங்கியிருந்த போது செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்புகளை வழங்குவதை நாடறியும் என்றும், சமீபத்தில் மதம் மாறி முஸ்லிம்களுக்கு பிசி சான்றிதழ் தரக்கூடாது என்றும் அவர் வழங்கிய தீர்ப்பை அவரது அப்பட்டமான மதவெறி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். இதனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் சாதி மதம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதி அளிக்கக்கூடாது என சட்டமன்ற உறுப்பினர் தமின்முன் அன்சாரி வலியுறுத்தினார். மேலும் பயிர்க்கடன் தள்ளுபடி பிரச்சனையில் விவசாயிகள் அதிருப்தியில் உள்ளனர் என்றும், தேர்தல் சொன்னதை போன்று விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினருமான தமின்முன் அன்சாரி தெரிவித்துள்ளார். விருத்தாச்சலம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில்
போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று முக்கிய சாலைகளின் வழியாக சென்று பொதுமக்களிடையே போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணி பாலக்கரை அம்மா உணவகம் அருகே நிறைவடைந்தது. பேரணியின் முன்னதாக மாணவர்கள் போதைப் பொருளை தடுப்பது குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா பேசும்போது போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் தீமைகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் மாணவர்கள் தங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் வினோத்குமார், ஆசிரியர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பாலமுருகன், உடற்கல்வி ஆசிரியர் ராஜராஜ சோழன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களால் சீரழியும் இளைஞர்களை காக்க தாவேக் அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக ஜனதா தளம் கட்சியின் மாநில தலைவர் ராஜகோபால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடலூரில் தமிழக ஜனதா தளத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் ராஜகோபால் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய தாவேக் அரசிற்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் காமராஜரால் துவங்கப்பட்ட ராசி மணல் அணையை தமிழக அரசு கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியவர்களை மீட்க தமிழக வெற்றிக்கழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாநில தலைமை பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் தமிழக ஜனதா தள நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இரத்த தான முகாம் மற்றும் சமபந்தி விருந்து நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை மத்திய தெற்கு மாவட்ட கழகம், சேப்பாக்கம் வடக்கு பகுதி கழகம் மற்றும் 62வது தெற்கு வட்ட கழகம் ஆகியவை சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளையொட்டி இரத்த தான முகாம் மற்றும் சமபந்தி விருந்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சென்னை மத்திய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திலீப்குமார் தலைமை தாங்கினார். சேப்பாக்கம் வடக்கு பகுதி கழக செயலாளர் கோபிநாத் மற்றும் 62வது தெற்கு வட்ட கழக செயலாளர் ராஜ்கமல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தாவேக நிர்வாகிகள் அன்பு, கலைச்செல்வி, அருண்குமார், அஜய், ஷாஷா ஆகியோர் இணைந்து இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் மனிதநேயம் மற்றும் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று இரத்த தானம் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கி முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை கொண்டாடினர். போலூரில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளிவாசலுக்கு செல்லும் பொது பாதையை ஆக்கிரமித்துள்ள தனிநபரிடம் இருந்து மீட்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்லாமியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் நகர பகுதியில் தாமரைக்குளம் அருகே அமைந்துள்ள 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த அல் முஸ்லிமின் பள்ளிவாசலுக்கு சொந்தமான பொது பாதையில் தனிநபர் ஒருவர் மரக்கட்டைகளை குவித்து வைத்து பொதுவழிப்பாதை ஆக்கிரமித்துள்ளதால் பள்ளிவாசலுக்கு செல்ல கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக இஸ்லாமியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பள்ளிவாசலுக்கு செல்லும் பாரம்பரிய பொது பாதையை மீட்டெடுக்க மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்லாமியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே பள்ளி மாணவர்களை தாக்கிய 20க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் மேல் செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் பள்ளிப்பட்டு அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வரும் காரல் மார்க்ஸ் மற்றும் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் தமிழ்ச்செல்வன் ஆகிய மாணவர்களிடையே பள்ளியில் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறிய நிலையில் தலைமை ஆசிரியர் இரு மாணவர்களின் பெற்றோரையும் வரவழைத்து அவர்களின் முன்னிலையில் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்நிலையில் திருவண்ணாமலையிலிருந்து தனது சொந்த கிராமமான மேல் பள்ளிப்பட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் தனது நண்பருடன் சென்ற காரல் மார்க்ஸை
புழுதியூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன், முன்னாள் மாணவர்கள் விஜய், மதன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் கரியமங்கலம் சுங்கச்சாவடி அருகே வழிமறித்து காரல் மார்க்ஸ் மற்றும் அவரது நண்பரையும் ஏரி பகுதிக்குள் அழைத்து சென்று சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனை அறிந்த அவ்வழியே சென்ற ஊர் பொதுமக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக மேல் செங்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் உரிய விசாரணை மேற்கொண்டு பள்ளி மாணவனை தாக்கிய 20க்கும் மேற்பட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணப்பாக்கம் பகுதியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பயில்வதற்கு கலாம் விருட்சம் என்ற பெயரில் சிறப்பு பள்ளியை APJ அப்துல் கலாம் ட்ரீம் அறக்கட்டளை தொடங்கியுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருவதுடன் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் புரிந்து வரும் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியில் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் கலாம் விருட்சம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள பள்ளியின் திறப்பு விழா நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவனர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காஞ்சனா சுதாகர், லயன் சுதாகர் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு கலாம் விருட்சகம் என்ற பள்ளியை திறந்து வைத்தனர். விழாவில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் சங்கர் உள்ளிட்ட பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. ஆதிசிவன் சீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் 4 கிளைகளின் சீட்டு பணம் கட்டி ஏமாந்தவர்கள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து தங்களின் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று காவல் நிலையத்திலும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு அளித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வையம்பட்டியை தலைமையிடமாக கொண்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதிசிவன் சீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இதன் கிளைகள் துவரங்குறிச்சி, தில்லை நகர், துறையூர் மற்றும் முசிறி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வந்தனர். இந்த நிறுவனத்தை பிரபு மற்றும் அவரது சகோதரர் முருகானந்தம் ஆகியோர் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஆதிசிவன் சிஸ்ட் நிறுவனத்தின் 4 கிளைகளிலும் 2000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் ரூபாய் 1 லட்சம் முதல் 50 லட்சம் வரை பணம் கட்டியுள்ளனர். சீட்டு பணம் கட்டி முடித்த பலருக்கும் பணம் தராமல் இந்நிறுவனம் இழுத்தடித்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் நிறுவனத்தின் உரிமையாளர் பிரபு ஊழியர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஒரு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் நிறுவனத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, எங்களால் தொடர்ந்து நடத்த முடியவில்லை, எவ்வளவு முயற்சி செய்தும் பணம் தர இயலவில்லை எனவும் 4 கிளைகளையும் மூடிவிடுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து நிறுவனத்தின் கிளைகள் அனைத்தும் திடீரென பூட்டப்பட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் ஊழியர்களை தொடர்பு கொண்டபோது உரிமையாளர் உத்தரவின் பேரில்தான் அலுவலகங்கள் மூடப்பட்டதாக தெரிவித்தனர். இதனால் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பொதுமக்கள் முதற்கட்டமாக திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் திரண்டு வந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்றும் தங்களின் பணத்தை ஏமாற்றிய ஆதிசிவன் சிஸ்ட் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து சீட்டு பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளனர். சோளிங்கரில் திடீரென சாலையில் பழமை வாய்ந்த வேப்பமரம் சாய்ந்ததால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் கருமாரியம்மன் கூட்டுச்சாலை அருகே உள்ள அரசினர் ஆதி திராவிடர் மாணவியர் விடுதி எதிரே பழமை வாய்ந்த வேப்ப மரத்தின் அடிப்பகுதி முற்றிலும் காய்ந்து போனதால் வேப்பமரம் திடீரென அரக்கோணம் நெடுஞ்சாலையில் சாய்ந்தது. அப்போது போக்குவரத்து வாகனங்களும் பயணிகளும் அருகில் இல்லாததால் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இதனிடையே இச்சம்பவம் அறிந்த நகராட்சி துறையினர், நெடுஞ்சாலை துறையினர், வருவாய் துறையினர் ஆகியோர் தலைமையில் பணியாளர்கள் கலந்து கொண்டு JCB உதவியுடன் சாலையில் விழுந்த வேப்ப மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே வேகத்தடையில் நிலை தடுமாறி ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் குறித்து உள்ளூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் புத்தூர் சோழிக்குன்று பகுதியிலிருந்து வினீஸ் என்பவர் தனக்கு சொந்தமான ஆட்டோவில் பொன்னக்கரை பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோ
பொன்னுக்கரை சந்திப்பை அடைந்தபோது வேகத்தடையில் ஏறி இறங்கிய நிலையில் நிலை தடுமாறி ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் வினீஷை அப்பகுதியினர் மீட்டு சிகிச்சைக்காக திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி ஆட்டோ ஓட்டுநர் வினீஷ் உயிரிழந்தார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஒள்ளூர் காவல்துறையினர் விபத்து நடைபெற்ற இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே அரபிக்கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். கேரள மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மாநில நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் எச்சரிக்கையையும் மீறி மலப்புரம் மாவட்டம் பரனங்காடி துறைமுகத்தில் இன்று காலை மீனவர்கள் சிறிய ரக படகில் மீன்பிடிக்க சென்றனர். திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படகில் சென்ற மீனவர்கள் கடலில் தத்தளித்தனர். இதுகுறித்து மீனவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீனவர்கள் மற்றும் மீட்பு குழுவினர் இணைந்து உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு படகில் இருந்த அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்தில் மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி உள்ளனர். விருத்தாச்சலம் பொன்னேரி புறவழி சாலையில் தொடர் விபத்து ஏற்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பொன்னேரி அருகே புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ள ரவுண்டானாவின் வழியாக விருத்தாச்சலத்தில் இருந்தும் சிதம்பரம், கடலூர், சேலம், திருச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு வாகனங்கள் சென்றடைகிறது. இந்நிலையில் ரவுண்டானா பகுதியில் தொடர் விபத்து ஏற்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து அனைவரும் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் விருத்தாச்சலத்திலிருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாநகராட்சியின் கூட்டரங்கில் முன்னாள் முதலமைச்சர்கள் புகைப்படம் வைக்க அதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சியினர் இடையே போட்டாபோட்டி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி மன்றத்தின் இயல்பு கூட்டம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே திமுகவினர் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் படத்தை எடுத்து வந்து மேயர் இருக்கையின் அருகே மாட்டத் தொடங்கினர். அதன் பின்னர் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் போட்டோவை எடுத்து வந்தனர். இதேபோன்று 2 மாமன்ற உறுப்பினர்கள் உள்ள காங்கிரஸ் கட்சியினரும் காமராஜர் போட்டோவை மாட்டியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜயின் படத்திற்கு இடதுபுறம் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டோவும் வலதுபுறம் எடப்பாடி பழனிசாமி போட்டோவும் இடம்பெற்றுள்ளது. எந்த கட்சியின் மாவட்ட உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிக்காததால் மன்ற கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. கோவில்பட்டி பேருந்து நிலையத்திற்கு திரும்ப முயன்ற மினி பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக இருசக்கர வாகன ஓட்டுநர் உயிர் தப்பினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தோட்டிலோவன்பட்டியில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற தனியார் மினி பேருந்து கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்திற்குள் திரும்பிய போது இருசக்கர வாகனம் திடீரென மினி பேருந்து மீது மோதி அடியில் சிக்கிக் கொண்டது. நல்வாய்ப்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த மத்திய தோப்பு ராஜகோபால் நகரைச் சேர்ந்த சரவணன் என்பவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். சிறிது நேரம் போராட்டத்திற்கு பின்னர் மினி பேருந்து அடியில் சிக்கியிருந்த இருசக்கர வாகனம் மீட்கப்பட்டது. விபத்து குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி அடுத்த திருவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தின் கோபுர கலசங்கள் திருடப்பட்டது குறித்து வானூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த திருவக்கரை பகுதியில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது.
இந்த ஆலயம் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தின் கருவறையின் அருகில் அமைந்துள்ள விநாயகர் மற்றும் நடராஜர் ஆலயத்தின் விமான கோபுரத்தில் உள்ள 1 அடி உயரம் கொண்ட 2 செப்பு கலசம் திருடப்பட்டுள்ளது. கோவில் கோபுரங்கள் திருடப்பட்டுள்ளது குறித்து கோவிலின் நிர்வாகி ஜெயக்குமார் வானூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வானூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். நூற்றாண்டு பழமை வாய்ந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் விமான கோபுர கலசங்கள் காணாமல் போயிருப்பது அப்பகுதியை பொதுமக்களிடையே பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் திருப்பரப்பு அருவியின் அனைத்து நீர் வீழ்ச்சியிலும் தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் விடுமுறை நாட்களில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்கின்றனர். மேலும் அருவியின் அருகில் உள்ள சிறுவர் பூங்கா, நீச்சல் குளம் போன்ற பகுதிகளிலும் நீண்ட நேரம் பொழுதை கழிப்பதுடன் இயற்கை அழகையும் ரசித்து மகிழ்ந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் இப்பகுதியில் வியாபாரம் களை கட்டி உள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த எட்டையார்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கொம்மாத்தம்மன் திருக்கோவிலின் 8ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்புதூர் அடுத்த எட்டையார்பாக்கம் கிராம ஏரிக்கரையில் அமைந்துள்ள கிராம தேவதையான அருள்மிகு ஸ்ரீ கொம்மாத்தம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கிராம மக்கள் விரதம் இருந்து பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தும் தீமிதித்தும் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது வழக்கம். அதன்படி 8ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக விரதம் இருந்த பக்தர்கள் பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ கொம்மாத்தம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாலையில் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் மற்றும் 100க்கு மேற்பட்ட பொதுமக்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதேபோன்று சில பக்தர்கள் தங்களின் குழந்தைகளை தோளில் சுமந்தபடியே தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த இடையார்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத்குமார் மற்றும் கோவில் பணியாளர்களையும் இளைஞர்களையும் எடையார்பாக்கம் ஊர் பொதுமக்கள் பாராட்டினர். விழாவில் எட்டையார்பாக்கம் மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கொம்மாத்தம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து. 28 துறைமுகங்களின் செயல் திட்டங்கள் குறித்து IAS, IPS அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இன்று பொறுப்பேற்றார் மாணிக்கம் தாக்கூர். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணத்தை பெற்ற உதவியாளர் இளஞ்செழியன் மோசடி வழக்கில் அமைச்சர் சிவசங்கருக்கு சம்மன். அதிமுகவிலிருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் MR விஜயபாஸ்கர் ராஜினாமா. இன்றைய போராட்டம் ட்ரெய்லர் தான், இனிமேல் தொடரும் என சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு ஆவேசம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.